இந்த டயப்பர்லாம் தான் நான் என்னோட பேபிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டயப்பர்ஸோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுமே நம்மளுக்கு நார்மலாக மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற டயப்பர். இந்த ரெண்டும் கிளாத் டயப்பர். பேபி பிறந்த ஃபர்ஸ்ட் 20 days நான் பேம்பர்ஸ் ஆன்டி ரேஷ் தான் யூஸ் பண்ணேன். அதில் வந்து ரேஷஸ் எதுவுமே வராமல் தான் இருந்துச்சு. ஆனால் யூரின் அப்சப்ஷன் அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. 20 daysலேருந்து நான் பேம்பர்ஸ் ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னர் லேயர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பேபி ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி. இது வரைக்கும் பேபிக்கு எந்த ஒரு ரேஷஸும் வரல. அதே மாதிரி அப்சர்ப்ஷன் நல்லா இருக்குது. 4 hours ஒன்ஸ் நம்ம பேபிக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணணும். நம்ம தூக்கத்தில் மறந்துட்டோம் அப்படின்னாலுமே 8 hours வந்து நல்லாவே அப்சர்வ் ஆகுது. ஆனாலும் நீங்கள் 4 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இது ஒரு கிளாத் டயப்பர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாத் டயப்பர் யூஸ் பண்ணுறதும், பர்டிகுலராக இந்த மாதிரி கிளாத் டயப்பர் யூஸ் பண்ணுறதும், பேபிஸ்க்கு பேண்டிஸ் யூஸ் பண்ணுறதும் ஒன்று தான். இன்னர் லேயரில் வந்து மைக்ரோ ஃபைபர் கொடுத்துருப்பாங்க. மைக்ரோ ஃபைபர் கொடுக்கறதுனால உள்ளே வந்து யூரின் அப்சர்வ் ஆகிடும். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, பின்னாடி லேயர் வந்து கிளாத் மட்டும்தான் இருக்கிறதுனால உள்ளே அப்சர்வ் ஆன யூரின் வந்து வெளியில் வந்துடும். அதனால் பேபிக்கு வந்து ஸ்லீப் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இந்த கார்னர்லலாம் அந்த யூரின் அப்படியே இருக்கும். நீங்கள் வேணும்னா பேபி இப்போ ஸ்மால் நேப் எடுக்கிறாங்க அப்படின்னுக்குள்ளே இந்த டயப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி காமிச்ச டயப்பரும் ரீயூசபிள் டயப்பர் தான், நம்ம துவச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டயப்பரும் ரீயூசபிள் டயப்பர் தான். இதுலேயும் மைக்ரோ ஃபைபர் லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு இன்சர்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இந்த இன்சர்ட்டை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு இந்த டயப்பர் நம்ம போட்டு விடக்குள்ள அந்த மைக்ரோ ஃபைபரில் அப்சர்வ் ஆன யூரின் வந்து இந்த உள்ளே இருக்க இன்சர்ட்டில், அதுவும் ஒரு மைக்ரோ ஃபைபர் தான், அது பேட் மாதிரி வரும், அதில் வந்து அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ வந்து வெளியில் அந்த லேயரில், அவுட்டர் லேயரில் வந்து நம்மளுக்கு யூரின் வராது. இதில் வந்து அட்ஜஸ்டபிள் தான். நம்ம பேபியோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி, சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி பேபி அப்படின்னுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட்டு பட்டனில் வச்சு நம்ம லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு போட்டு விடலாம். இதே மாதிரி ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டயப்பர் ரொம்ப 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 பெஸ்ட்டு டயப்பர். இந்த மாதிரி டயப்பர் எல்லாருமே வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம வந்து யூரின் போயிட்டே இருப்பாங்க. நம்மளால் கிளாத் வந்து மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. நம்மளால் வந்து டயப்பரும் போட்டே வச்சுருக்க முடியாது ரொம்ப நேரம். நம்ம அதுக்கு இந்த மாதிரி கிளாத் டயப்பர் போட்டிருந்தால் அது வந்து 2 hours ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். அதில் வந்து ஒரு 4 to 5 யூரின் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுற இந்த ப்ராண்டில் 4 to 5 யூரின் அப்சர்வ் ஆகும். இது அவுட்டர்லேயே 2 years வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம அந்தளவுக்கு வாஷ் பண்ணி கேர் பண்ணி வச்சுக்கிட்டா. இன்சர்ட் மட்டும் நம்ம வந்து 6 months ஒன்ஸ் வாங்குகிற மாதிரி இருக்கும். வாங்கி அது வந்து 4 pad ஒரு 600 அந்த ரேஞ்ச் தான் வரும். நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதுனால இந்த மாதிரி கிளாத் டயப்பர் வாங்குறது ரொம்ப நல்லது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் என்னோடய பேபிக்கு இந்த டயப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட பேபிக்கு உங்கள் பேபியோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த டயப்பர் செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.